ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திக்குள்ள போகலாம். குவைத்தில் எக்கச்சக்கமாக சோதனை நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த சோதனையில் ஒரு 4 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேருமே வந்து தேடப்பட வேண்டிய குற்றவாளிகள். இதுக்கப்புறமா வந்து இவங்கள்ட்ட இருந்து 7.5 கிலோ கஞ்சா, போதை மாத்திரைகள் வந்து கைப்பற்றப்பட்டது. குவைத்தில் வந்து சமீப காலமாகவே செக்கிங் எக்கச்சக்கமாக நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து. ஏன்னா அம்னிஸ்டி பீரியட் வந்து ஜூன் 30ஆம் தேதியோட முடிஞ்சிச்சு. அதனால வந்து செக்கிங் இப்போ அதிக அளவில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த செக்கிங் வந்து ரோடு, இதுக்கப்புறம் பஸ்ஸு இந்த மாதிரி இடத்துல மட்டும் கிடையாது. நேற்று வெள்ளிக்கிழமை ப்ரேயர் முடிஞ்ச உடனே ஜகரால உள்ள ஒரு பள்ளிவாசலுக்கு வெளியே வந்து செக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ பள்ளிவாசலுக்குள்ள யாரெல்லாம் தொழுக போனாங்களோ அந்த எல்லா கேட்டையுமே அடைச்சி ஒரு வழியை மட்டும் திறந்துட்டு அந்த வழியாக யாரெல்லாம் வராங்களோ அவங்கள்ட்ட இருந்து எல்லாத்தையுமே வந்து சிக்யூரிட்டி செக் பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே புதுசாக இருக்குது. ஏன்னா குவைத்தில் இது வரைக்குமே வந்து இந்த மாதிரி பள்ளிவாசலேருந்து வெளியே வரக்கூடிய எங்கள்கிட்ட சிக்யூரிட்டி செக் பண்ணதை நான் இதுவரை கேள்விப்பட்டதே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி அனுபவம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் டைப் பண்ணுங்க. இதுக்கப்புறமா இன்னொரு குட் நியூஸுமே இருக்கு. நிறைய பேர் வந்து காத்திமிசால் வந்து சூனிசாக் எப்பண்டா மாறுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நேற்று குவைத்தோட அரசு ஒரு நல்ல செய்தியை வெளியிட்டிருக்கு. காத்திமிசால் வந்து நீங்கள் சூனிசாக்கு தாராளமாக மாறலாம். ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் வரை மாறலாம்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாறக்கூடியவங்க ஆல்ரெடி சூனிசால நீங்கள் 1 வருஷம் கண்டிப்பாக வேலை பார்த்துருக்கணும். இதுக்கப்புறமா வந்து அந்த சூனிசால ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காத்திமிசாலேருந்து சூனிசாக்கு மாறினீங்கன்னா அந்த காத்திமிசால நீங்கள் 1 வருஷம் வேலை பார்த்துருக்கணும். அதுக்கப்புறமா அந்த காத்திமிசா ஸ்பான்சர்னு சொல்லக்கூடிய குவைத்திட்ட இருந்து நீங்கள் அப்ரூவல் ஒன்று வாங்கணும். ஸோ வாங்கிட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் காத்திமிசாலேருந்து சூனிசாக்கு மாறலாம். இதுக்கு வந்து 50 கேடி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து விசா அடிக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு 10 கேடி. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 வருஷத்துக்கு விசா அடிக்க போகிறீங்க அப்படின்னா 20 கேடி பே பண்ணணும். 50 + 20 70 கேடி பே பண்ணால் போதும். இதுக்கிடையில வந்து இந்த மாதிரி சூனிசாக் மாறக்கூடியவங்க டிரைவராக இருக்கலாம், இதுக்கப்புறமா வந்து ஏதாவது ஆஃபீஸ் பாயாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வேற ஏதாவது ஹவுஸ் மேட் இந்த மாதிரி கூட இருக்கலாம். நீங்கள் தாராளமாக காத்திமிசாலேருந்து சூனிசாக் மாறலாம். எந்த விதமான சிக்கலும் கிடையாது. அதுக்கு கிரீன் சிக்கலுமே கிடைச்சிடுச்சு. உங்கள் குவைத்திக்கு அப்ரூவல் இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறமா நீங்கள் சூனிசா பேப்பர் எல்லாம் ரெடி பண்ணி உங்கள் காத்திமிசாவை சூனிசாக மாற்றிடலாம். இந்த நியூஸை குவைத்தில் இருக்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காகன்னா நிறைய பேர் வந்து காத்திமிசால வந்து சூனிசாக்கு எப்பண்டா மாறுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது அந்த அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல செய்தியாக இருக்கும். இந்த வீடியோ குவைத்தில் இருக்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. மற்றும் ஒரு புதிய செய்தியை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.